வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகளுக்கான அழைப்பு. இங்கே கூட்டணியுடைய தலைமை அப்படிங்கிறது அதிமுக தான். பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. திமுக அரசுக்கு மிக கடுமையாக நிர்வாக ரீதியிலான விஷயங்களாகட்டும், வாக்குறுதிகளாகட்டும் கடுமையான கண்டனங்கள். ஒரு எலெக்ஷன் வைபை நோக்கி நகர்ந்துருச்ச அதிமுக நேற்றுக்கு ஒருத்தர் வைபு பத்தாத அளவுக்கு பாண்டிச்சேரியில் பேசின நிலையில் ஏடிஎம்கே அந்த பைபோலாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று ஒரு பாண்டிச்சேரி உள்ளபடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் அவர்களோட அந்த அரசியல் பேச்சு எப்படி இருக்கும், கூர்மைப்படுத்தப்பட்டிருக்குன்ற மாதிரி. பட் ஒரு நல்ல கூட்டம், அது ஒரு டிசிப்ளினாக கூட்டத்தெல்லாம் வச்சு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. பட் விஜயோட பேச்சு அந்தளவுக்கு ஒரு அரசியல் ஆரவாரமோ இல்லை ஒரு ஆக்ரோஷமோ இல்லை. இன்றைக்கி இவங்களோட பொதுக்குழு கிட்டத்தட்ட அங்கேயும் 5000 பேர் அலௌடு, அதுக்கு பர்மிஷனு ஸ்கேனரில். இங்கேயும் 5000 பேர் தான். அவங்களோட பொதுக்குழு சிறப்பு குழு பார்த்திங்கனாவே 5000 பேர் வந்துடுவாங்க. அது இல்லாமல் தொண்டர்கள்லாம் வெளில இருக்காங்க. பட் இந்த தள்ளு முள்ளு கெடுபிடி எதுவுமே கிடையாது. அது பாட்டுன்னு போதும், அது பாட்டுன்னு நடக்குது. அப்போது ஒரு கட்சி அரசியல் மையப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு அதிமுக எடுத்துக்காட்டு, ஒரு கட்சி அரசியல் மையப்படுத்தலை அப்படின்றதுக்கு தாவேக எடுத்துக்காட்டு. ஆனால் 2 பேரும் ஒற்றை புள்ளியில் கரெக்டாக இருக்காங்க. திமுக எதிர்ப்பு. விஜய் அவர்களும் திமுக நம்பாதீங்க அப்படின்றாங்க. இவங்களும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த ஆட்சியை நீடிக்கக்கூடாது, மக்கள் விரோதம்னா இவங்க அவங்களோட கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி அதிமுகவோட தீர்மானங்களில் என்ன ஒரு சிறப்புனா, இறந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நினைவு கூறியிருக்கிறாங்க. கரூரில் இறந்த அந்த 41 பேர், அதில் ஐயா கலைஞர் அவர்களோட மூத்த மகன் திரு முத்து அவர்களோட இரங்கல் தீர்மானமும் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு சிறப்பு. அதாவது எதிர்கட்சி மாற்றுக்கட்சி அப்படின்றது இல்லாமல் அவர் ஒரு கலை உலகத்தை சார்ந்தவர். அவருக்குன்னு ஒரு சில படங்கள் ஒரு காலகட்டத்தில் முத்துனுக்கு ஒரு பேர் இருந்தது. இப்போ கலை உலகத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, தவறுனாங்களோ அவங்கள நினைவு கூறும்போது அதை சொல்கிறாங்க. தனக்கு எம்ஜிஆர் உருவாக்கிய அமைப்பிலிருந்து அவரை போல லுக்கலைக்காக ட்ரை பண்ண முத்து அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எதிராக கொண்டு வரணுன்றது தான் அந்த முயற்சி. இப்போ அரசியலுக்கெல்லாம் அப்பால் பட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு பெரிய கட்சி. அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற கட்சிக்காரர்கள் இறங்கியிருக்காங்க. அதில் அமுல் கந்தசாமியிலேருந்து வால்பாறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பித்து ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போது அதிமுக குடும்பத்தில் இருக்கவங்களாம் அதை பார்ப்பாங்க. அப்போ ஒருத்தர் பேரை சொல்லிவிட்டு இவர் திருப்பூர் சட்டமன்றத்துக்கு தொகுதி இந்த ஒன்றியத்தில் இந்த அமைப்பில் இருந்தார், இந்த பதவியில் இருந்தார், இவ்வளோ நாள் இருந்தார், துணை பொறுப்பில் இருந்தார், இணை பொறுப்பில் இருந்தார், இவர் காலமாயிட்டாருன்னும் போது அப்போ அந்த இதுதான் ஒரு கட்சியையும் அந்த குடும்பத்தையும் ஒரு கட்டமைப்பில் கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் தாவேக்கால மிஸ்ஸிங். அந்த ஒரு கனெக்ட் குடும்ப ரீதியாகவே. இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை ஊராட்சி மன்ற செயலாளர், அவர் பேர் ஒரு மாணிக்கம்னு ஒரு பேர் சொல்லிட்டு அவர் எந்த பொறுப்பில் இருந்தார் என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 10 செகண்டு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடுற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர்லாம் உட்காந்துருக்கிற ஒரு இடத்துல இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இது ஒரு வேளை பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா பேர் சொல்கிறாங்க, நம்ம அம்மா பேர் சொல்கிறாங்க, இந்த கட்சிக்காக இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதை ஆடலாம் தான் ஆடணுவாங்க. இந்த விவகாரத்தை பார்த்திங்கன்னா அதிமுகவோ இல்லை திமுகவோ இதை மெட்டிக்கலஸாக செய்வாங்க. நேரம் இல்லாமல் கிடையாது, நேரத்தை உருவாக்குறது. இப்போ இவர்களும் எதுக்கு இதெல்லாம் இவங்க பேரெல்லாம் படிக்கணும் அப்படி கிடையாது. அதுலேயுமே ஃபுல்லாக எல்லார் பேரையும் படிக்கலன்னு நினைக்கிறேன். பட் அதில் கொஞ்சம் முன்னோடிகள், ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணவங்கள சொல்லிட்டு மிச்சவங்களெல்லாம் தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்க பேரை போட்டு. அப்போ அந்த தீர்மானம் காப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு பரவாயில்ல, நம்ம இந்த அப்பா இந்த கட்சியில் இருந்தார், அம்மா இந்த கட்சியில் இருந்தாங்க அப்படின் போது அவங்களுக்கு ஒரு பாண்டு. இன்னொன்று என்னென்னலாம் அவங்க பிரச்சாரம் இந்த எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி போனாரோ அது எல்லாத்தையுமே திருப்பி தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. நீட்டு தேர்வு ரத்து ஆகட்டும், அம்மா உணவகம், அதுக்கப்புறமா தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, ஆடு மாடு கோழி கொடுக்குற திட்டம், இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா பாப்புலராக ஆக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அதை ஒரு தீர்மானமாக கொண்டு அது ஒரு அழுத்தம். அப்போ இதெல்லாம் இன்றைக்கி தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது என்ன ஆகிடும்னா, ஒரு எக்ஸாம் எழுதும்போது எப்படி இப்போ தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, இப்போ 5000 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல பொதுக்குழுவில் இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் இருக்குது போல், இதெல்லாம் நம்ம பூத் லெவலில் பேசணும், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கூர்மைப்படுத்துகிற விதம் இது. இன்னொன்று ஒரு சைடு பார்த்திங்கன்னா என்னென்னா,
விஜய் அவர்களுக்கு எப்படி அவங்களும் ஒரு 2 பொதுக்குழு நடந்தது, ஒரு சிறப்பு பொதுக்குழு, ஒரு பொதுக்குழு. அந்த சிறப்பு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டணி விவகாரங்கள் முடிவெடுக்கிற அந்த அதிகாரத்தை வந்து அவருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து அந்த அதிகாரத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகன்ற அந்த கட்சிக்கு இது வந்து ஃபஸ்ட்டு பொதுக்குழு கிடையாது, பிரிஞ்சதுக்கப்புறம் இது 3வது முறை. அப்போ இது 3வது முறைன்னும் போது இபிஎஸ் வந்து கம்ஃபர்டபுளாக அவரை வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நிறுவனம் பண்ணி சிமெண்ட் போட்டு பூசியாச்சு. இப்போ இனிமேல்ட்டு வந்துட்டு ஒன்றிணையணும் அது இது அப்படின்ற அந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வைப்பவர்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். தாடனாலும் தன்னோட கோவம் வந்து வெளிப்படும். ஏன்னா பல ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொன்னாங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி உள்ளே அவங்கள அலோவ் பண்ணுவோம்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நான் எப்போ தண்ணி கட்சி ஆரம்பிப்பேன்லாம் டெல்லி போயிட்டு வந்து ஓபிஎஸ் பேசியிருந்தார். அது எல்லாமும் ஆல் சடன்டன் அவர் தான், அவருடைய தலைமை அதை ஏற்றுக்கிட்டா யாருனாலும் என்னங்கிறத அவங்க சொன்னாதான் அப்படிங்கிற இடம் வந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம். அதாவதுங்க இப்போ டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியை நான் ஏற்றுக்க மாட்டேன், முதலமைச்சர் வேட்பாளராக நான் அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் என்னைக்குன்னா ஒரு பொதுக்குழு இல்லை இந்த மாதிரி ஒரு 5000 பேர் முக்கியமான வசதிகளை வச்சு எதனா இந்த மாதிரி ஒரு தீர்மானம் இது மாதிரி போட்டு எதனா சமீபமாக பார்த்தோமா, வெறும் ஒரு 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 50 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுட்டு ஒரு சேரை போட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு தனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு போகிற அந்த தன்மை ஓபிஎஸ் அவர்கள் அது கூட கிடையாது. அடிக்கடி கூட பத்திரிகையாளர் சந்திக்கிறது கிடையாது. எங்கன்னா விமான நிலையத்தில் எங்கன்னா போகும்போது வழிமறித்து கேட்டால் அதனால் ஒரு கருத்து சொல்லுவார். எப்போனாச்சு அவரை சங்கடப்படுத்த முடியாத மாதிரி கேள்விகள் யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போயிட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்துடுவார். இதுதான் அவரோட இயல்பு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு சைடு வந்து டிஎம்கே வந்து ராக் சாலிடாக திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்குது, இந்த சைடு வந்து விஜய் தலைமையில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த கட்சி வந்து அவர் லீடர் ஆகிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி அவர் அந்த பொசிஷன் எடுத்தாச்சு, அதை கன்சாலிடேட் பண்ணிக்கிறார். இதை வச்சு இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட்டணியில் முடிவெடுப்பது இல்லை ஒத்த கட்சியிலே உள்ளே கூப்பிட்டு வர்றதுங்கிறதுக்கான முழு அதிகாரம் அவருக்கு போகுது அப்படின்னா, பிஜேபி என்டிஏவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் செய்வதுங்கிறதும் கூட எடப்பாடியினுடைய கன்சென்சஸ் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாதுன்னு ஒரு செய்தி இருக்கா? ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தீர்மானத்தில் கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? தேசிய முற்போக்கு கூட்டணியை தலைமை அப்படின்னு இல்லை, அதிமுக தலைமையில் தேசிய முற்போக்கு கூட்டணி வருது, அதில் பாஜக இடம் பெற்றிருக்கு. அதை வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து கொண்டு வந்திருக்கிறார், அவர் அமைத்தார். அந்த கூட்டணியை இந்த பொதுக்குழு வந்து ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கிறது. மேலும் இந்த கூட்டணியில் வேற யாருன்னா வரணும், இல்லை இந்த கூட்டணியை பலப்படுத்தணும்னா அதற்கு உண்டான வியூகங்களோ இல்லை அதற்கு உண்டான அமைப்புகளை இவர் அமைப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன பொருள்னா, என்டிஏவின் தலைவர் வெறும் பேச்சா இல்லாம நாலு பின்ன எதனா கோர்ட்டுக்கு போகுது இல்லை ஒரு பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் கட்சியை முறை பிரகாரம் பொதுக்குழு கூப்பிட்டு செயற்குழு கூப்பிட்டு எங்களோட திட்டங்கள் எங்களோட பிரச்சாரம் எங்களோட கூட்டணி இதெல்லாமே நாங்கள் தீர்மானமாகவே போட்டு நிறைவேற்றியிருக்கோம். ஸோ வி ஆர் அ கம்ப்ளீட் ப்ராப்பர் எலெக்டட் ஒரு பார்ட்டி. நாங்கள் வந்துட்டு எங்களுக்குள்ள அமைப்பு பைலா பிரகாரம் போகிறோன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து என்னென்னா ரூல்ஸில் வந்து ராட்டிஃபை ஆகிடும். இதெல்லாம் நாங்கள் இதை போட்டு நிறைவேற்றிருக்கோம் பாருங்கள், ஏதோ யாரோ 2 பேர் எடுத்த முடிவு கிடையாது, இது வந்து ஒரு கட்சி, இது வந்து ஒரு அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷன் எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேப்பர் ஒர்க்ஸை கிளியர் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் யாரா ஒருத்தர் சிலர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, எப்போ என்னப்பா 3 பொதுக்குழு போட்டிருக்கிறாங்க, 4 பொதுக்குழு போட்டு கூட்டணியெல்லாம் வேறு முடிவு பண்ணி தீர்மானம் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்றதுனால, அது இன்னொன்று பிஜேபின்ற வார்த்தை 2-3 இடத்துல இருக்குது. அது இப்போ இந்த அஃபிடேவிட்டில் பிஜேபின்னு பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கோர்ட்லலாம் கேஸ் நிற்குமான்னு எனக்கு தெரில. நீதிமன்றத்தோட நிலைமை என்னன்றது பார்க்குறோம் நம்ம. இப்போ இதற்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னைக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு டிஎம்கே அவங்களுக்கான வேலைகள் நேற்றுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்ட்டு, ஸோ அவங்க கான்ஷியஸாக இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் முடிஞ்ச பிறகு கிராஸ் செக் பண்ணுங்கள் ஃபைனல் டிராஃப்டான்னுட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் மோடுக்கு 2 பக்கமும் முழங்கட்டும் சங்கன்னு ஊதிட்டு இறங்கிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்காது சார். அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு, பஸ் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு போயிட்டார். திமுக பொறுத்தவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா பூத்து வேலையும் ஓட்டர் லிஸ்ட்டு கையில் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போது நீ இந்த வேலையை செய்கிறியா, நான் அந்த வேலையை செய்கிறேன். பத்தாவது திமுகவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போச்சிங் பண்ணுறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகலேருந்து யாருன்னா வராங்கன்னா உங்களுக்கு 500 ஓட்டு இருந்தாலும் சரி, 5 ஓட்டு இருந்தாலும் சரி, இல்லை 50,000 ஓட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பஸ்ஸு அடுத்த பஸ்ஸு ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கிறார். அதாவது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அக்காமடேட்டிவாக இருக்கார். கரெக்டான வார்த்தை அதுதான். யார் வந்தாலும் சரி நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த பயம் பதட்டம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. இப்போ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவாக
இவங்களை சேர்த்தா வந்து நமக்கு தலைவலி, 4 பேர் பிரச்சனை அப்படின்றாங்க. அப்போ அங்கே தலைமை வந்துட்டு அந்த அகாமடேட்டிவாக இருக்கிறனால டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்குமே அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது. யாருன்னா வந்தாங்கன்னா நீங்கள் சேர்க்கணும், நீங்கள் கொண்டு வரணும், புதுசாக ஆட்கள் இளைஞரை சேர்க்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மோடில் அவங்க இருக்காங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் இப்போ சமீபமாக இப்போ வைத்திலிங்கம் போய் சேர்றாருன்னு கூட ஸ்பெகுலேஷன் வருது. எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யா நடக்குமா நடக்காதா தெரியல. மேபி அவர் வைத்திலிங்கம் அங்கே போய் சேர்றாருன்னா அதை வைத்து அவர்கள் ஒரு அரசியல் அங்கே செய்யக்கூடும். அது என்ன ஆகுனா அந்த அரசியலை நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்னென்னா, திரு செங்கோட்டையனோட பேட்டி ரொம்ப முக்கியம். நயினார் நாகேந்திரனுக்கு டெபாசிட் போகும் அப்படின்றார். நயினார் நாகேந்திரனுக்கு டெபாசிட் போகும்னு இதுக்கு முன்னாடி யாருமே பிரச்சாரம் பண்ணதில்லை தமிழகத்தில். அவரும் ரொம்ப நாளாக இருக்கார். என்றைக்குன்னா நீங்கள் நயினார் நாகேந்திரனை நான் தோற்கடிப்பேன் அப்படின்றது பார்த்துருக்கீங்களா? அப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமியை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பிரச்சாரம் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அவர் வரக்கூடாது, அவர் தலைமை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு. அதே மாதிரி இப்போ நயினாருக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நயினார் தோக்கணும், எடப்பாடி பழனிசாமி தோக்கணும்னா என்ன அர்த்தம்னா திமுக ஜெயிக்கணும். ஒரு சைடு திமுக எதிர்ப்பு பேசுகிறீங்க, யார் செங்கோட்டையன் பேசுகிறீங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தா யாரை தோக்கடிக்கணுன்றீங்க, இபிஎஸ்சியும் நயினாரையும் தோக்கடிக்க. டே டு டே போயிட்டு டிஎம்கே டார்கெட் பண்ணியிருக்கான்னு எனக்கு சந்தேகம் இல்லை. அதுதான், அதாவது திமுக அதாவது மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாகுது விஜய் தலைமையில். அந்த மக்கள் நல கூட்டணி உருவாயிட்டு அது திமுகவை எதிர்க்கும். அதே மாதிரி அதிமுகவும் திமுகவை எதிர்க்கும். இது ரிசல்ட் என்ன ஆகும்னா, எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவாங்க. திமுக அவங்க ஓட்டை வாங்கிட்டு சுலபமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வியூகத்தை விஜய் அவர்களுடைய தாவேக்கு அழகாக அமைத்து கொடுக்கிறது. அதனால தான் அவர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்பாயில்ஸ் போட்டுன்றாங்க. அதாவது ஒரே தேர்தலில் வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறது, ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர்றதுன்றதெல்லாம் வந்து படத்தில் வேணால் காட்சியாக வைக்கலாம். அவங்க சொந்த கட்சிக்கே வந்துட்டு எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. அவங்க பொதுக்குழுவில் இது மாதிரி எதனா தீர்மானம் ஒன்று போட்டிருப்பாங்களா, இந்த அணியை சார்ந்தவர் இது மாதிரி. அது மாதிரி அந்த ஒரு கட்சி எப்படி நடத்தணுன்னே அவங்களுக்கு இன்னும் தெரியல. 2 ஆண்டுகளில் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது திருமணமோ நல்லது கெட்டது நடந்திருக்கும்ல. கண்டிப்பாக நடந்திருக்கும். நாங்கள் அதெல்லாம் அதாவது எங்கள் தலைவரே வந்து 60 நாளைக்கு ஒரு வாட்டி 70 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வெளில வராரு. இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் தான் அவரை பார்க்க. ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போது அவரால் போக முடியல. அது தொழில். இது அரசியல் வந்து யார் போய் கேட்க போகிறா, நஷ்டமாச்சு. இப்போ பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் முயற்சி பண்ணுறாரு. பொதுவாக ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதிதாவது அதிகாரம் அப்படின்றது ஒரு 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 இதை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து நான் முக்கியத்துவம் எடுத்துக்கணும், நான் பொறுப்பு எடுத்துக்கணும். அதிகாரம் வந்து ஒரு பொறுப்புலேருந்து வரும். பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட தான் அதிகாரம் வரும் அப்படின்வாங்க. இவர் என்னென்னா, எனக்கு அதிகாரம் வேணாம், நான் பொறுப்பு வேணாம், பொறுப்பு துறப்பு அப்படின்ற மாதிரி இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் போய் மக்களை சந்திக்கணும், மக்களை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ப்ரையாரிட்டி கிடையாது. எனக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நான் போனால் எவ்வளோ லேட் ஆனாலும் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி அதில் போகிறாரு. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ விஜய் அவர்களோட நோக்கமும் செங்கோட்டையன் அவர்களோட நோக்கம் என்னவாக இருக்கும்னா, கிட்டத்தட்ட வந்து திமுக வந்து வெற்றி பெற செய்வது தான் அவங்களோட ஆசை. அதுவாக இருக்காது. ஆனால் இது கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா அங்கே தான் போய் நிற்கும். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு ஐகானுடைய இதுவாக இவர் விஜயகாந்த் கிளைம் பண்ணும்போது ஏடிஎம்கே மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றியது. விஜய் பாண்டிச்சேரி வரைக்கும் போய் இன்னைக்கு எம்ஜிஆருடைய லெகசியை கைப்பற்றணும்னு பார்க்குறாரு. செங்கோட்டையன் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு இருக்காருன்னும் போது இதுக்கான எதிர்வினைகள்ங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த எலெக்ஷனுக்கு நகர காலத்தில் அடுத்த கட்டமாக அதை நோக்கி நகருமா? அதாவது எம்ஜிஆரோட லெகசி, அண்ணாவோட புகழ் அப்படின்றது சமீப காலமாக தாவேக்கா பேசுகிறாங்க. கட்சி ஆரம்பித்த போது அவர்களை பற்றி எதுவும் பேசலை கொள்ளலை. இப்போ இன்றைக்கி சமகால அரசியல்னு வரும்போது அண்ணா பேரையும் எம்ஜிஆர் பேரை சொன்னால் தான் இங்கே லோக்கல் அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற அந்த புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. புரிதலுக்கு வந்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா, எம்ஜிஆரோட பெருமை நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவர் ஒண்டி தான் பேசுகிறார். இப்போ உதாரணத்துக்கு சைதை துரைசாமி, அவர் முன்னாள் மேயர், சென்னை மேயர், ஆக்டிவாக அவ்வளோவா பாலிடிக்ஸில் இல்லைனாலும் அவர் பேசுவார். சசிகலா அவர்கள், சசிகலா இன்றைக்கி அதிமுகவோட ஒரு தொடர்பில் இல்லை, ஆனால் அவர்கள் எம்ஜிஆர் பெருமை பேசுவாங்க. டிடி தினகரன் மாற்றி பேச போதில்லை. கேசிபி பழனிசாமி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார், அவரும் எம்ஜிஆரோட விசுவாசி. இது போக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். அதனால் இவர் ஒண்டி எம்ஜிஆரை பேசுறதுனால எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெட்டலையை மறந்துட்டு இவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்றதுலாம் உத்தரவாதம் இல்லை. அதை முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று, அந்த வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆரோட மைண்ட் செட்லேருந்து எம்ஜிஆரோட ஃபாலோவர்ஸுக்குன்னு ஒரு எண்ணோட்டம் இருக்கும், விஜயோட ஃபாலோவர்ஸுக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கும். ஏஜ் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ 70 வயசு 60 வயசில் இருக்கிறவங்களெல்லாம் போயிட்டு எம்ஜிஆர் கட்சி வந்து சரியில்லை, நான் தான் இப்போ வந்து அதை வந்து இந்த கட்சியை வச்சு அந்த கட்சியை மீட்ட போகிறேன்னா போப்பா வேறு எதாவது வேலையை பார்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஊர்லலாம், கிராமத்தில்.
அதனால் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது வந்து ஒரு ஒரு பெரிய லுக்கலைக்கா மூக்காமுத்து அதே மாதிரி கொண்டு வரணும், சிவாஜி மாதிரியே ஒரு நடிகரை கொண்டு வரணும், ரஜினி மாதிரியே ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு, அதே விஜய் மாதிரியே இன்னொருத்தரை கொண்டு வரலாம் முயற்சி பண்ணதே வந்து எடுபடலை. ஒன்றை பார்த்து இன்னொன்று ஜெராக்ஸ் எடுக்கலாம், ஒரிஜினல் வராது. அது ஜெராக்ஸும் வந்து உங்களுக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது, வச்சுக்கலாம். அதை நீங்கள் வேணால் அந்த வழியில் போகலாம். எம்ஜிஆர் போல் வந்து நான் போகிறேன், எம்ஜிஆரோட ஃபாலோவர் நான், ஏன் பாக்யராஜ் சொல்லுவார்ல எனக்கு வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி இப்போ எஸ்ஜே சூர்யா சொல்லிட்டு இருக்காரு, சினிமா துறையில் நான் எம்ஜிஆர் போல் வரணும் அப்படின்னு. எம்ஜிஆர் வழியில் இருந்த குழந்தைங்க நான் தான் கமலஹாசன் சொல்லியிருக்கேன். நாங்கள் அந்த எம்ஜிஆர் வழியில் போகணுன்றாங்க தவிர்த்து நாங்கள் தான் எம்ஜிஆர்னு யாரும் சொல்லலை. அப்படி சிந்திக்கிறாங்க, அப்படி செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது 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 மேட்ச் பண்ண முடியாது. எம்ஜிஆரோட அந்த ஸ்பீடு யூஎஸ்பி எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடிய சூழல் வருதா? சொந்தமாக கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து இப்போ ஐயா அண்ணா படத்தை நம்ம வச்சு எப்பயுமே பேசுகிறோம். அவர் வழியில் போகலாம், ஒரு நாளும் நான் தான் அப்படின்னு நினச்சோன்னா அதை விட இப்போ ஐயா திருவள்ளூர் படிக்கிறோம், தாத்தாவை படிக்க எல்லாருக்கும் பிடிக்கும், திருக்குறள் சொல்கிறோம். அவரோட சிந்தனை என்ன, அந்த 2 வழியில் அந்த ஒரு வார்த்தையை 2ஆக உடைச்சி முன் லைனில் ஒரு வார்த்தையும் பின் லைனில் ஒரு வார்த்தையும் பாதியாக வச்சு அந்த ரெண்டே லைனில் எவ்வளோ பெரிய ஒரு செய்யுள், அது உள்ள ஒரு பொருள், அது உள்ள வாழ்க்கைக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களே. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு நானும் திருக்குறள் மாதிரி திருவள்ளூர் மாதிரி எழுதுவேன் அப்படின்னா தமிழறிந்த புலவர் என்னை பார்த்து சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்க? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னென்னே சொல்லிக்கிறேன். எவ்வளோ இது கம்பேர் பண்ணவே கஷ்டமாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அரசியல் இதை விட காம்ப்ளிகேட்டட். இவர் இன்னும் ஆத்திச்சூடியே ஆரம்பிக்கலை. இன்னொன்று திமுக எங்களை எதிர்க்கிறது, திமுக வந்து எங்களை அடக்குகிறது, திமுக எங்களை வந்து கஷ்டப்படுத்துது, திமுக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. உண்மையான யதார்த்தமான விஷயம் என்னென்னா திமுக இன்னும் தாவேக்காவை அட்டாக் செய்கிறதுக்கோ இல்லை சீண்டுவதற்கோ ஆரம்பிக்கவே இல்லை. இவர்களெல்லாம் ஐயோ அப்பா அம்மா தொப்போன்னு கத்தின்னு ஓடுறாங்க. கியூஆர் கோடுன்னு போட்டிங்க, போட்ட இடத்துல கியூஆர் கோடு அளவுக்கு ஆள் வரல. இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது. புதுச்சேரியிலேயும் கூட்டம் வரல, அண்ணா ஸ்டார் தானே. அப்போது இந்த கூட்டத்தை நீங்களே தான் சேர்த்துருக்கிறீங்க. ஈஸியார்லேருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாமே. நீங்கள் கரூருக்கு போகும்போது முன்னாடி நாமக்கல்லேருந்து ஒரு க்ரௌட் வந்தது, ஏன் இங்கே மொபிலைஸ் ஆகலை? இல்லை, அங்கே 1000 தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கட்சினா அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது மாதிரி நடந்துக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்க போகிறீங்களா? அந்த போலீஸ் அதிகாரி தெளிவாக இருந்தாங்க. நேற்று புசியான தான் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஈஷா சிங்க்கு வந்து சல்யூட்ஸும் பாப்புலாரிட்டி வேறு லெவலில் போகுது. சிங்கப்பெண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்குது. கரூர்லேயும் காவல்துறை முயற்சி பண்ணாங்க. கரூரில் வந்து உடனே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கரூரில் வந்துட்டு கரூர் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க அப்படிலாம் கிடையாது. அங்கேயுமே நான் அங்கே இருந்ததுனால அதை பதிவு பண்ணுறேன். அவங்களும் போனாங்க, கெஞ்சினாங்க, கேட்டாங்க, ஐயா வேணாம் ஐயா இது வேணாம், நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை வேறு ஏத்தத்தில் இருந்தாங்க இன்றைக்கி தாவேக்கா. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்தவொடனே துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி விழுந்தது இன்னும் ஏஞ்சிக்கல. இப்போ போலீஸை பார்த்தாவே இப்போ பாண்டிச்சேரி போலீஸ் ஓகே, அடுத்த டைமாக கேரளாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம பத்மநாபபுரம் கிள்ளியூர் பார்டர்லேருந்து பேசினா கேரளா வேறு அடிக்கடி அவருக்கு பிடிக்கும், யார் விஜய் சாருக்கு. அங்கே ஒரு கூட்டம் போட்டால் நீங்கள் அப்படியே கன்னியாகுமரி அரசியல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆந்திரா போயிட்டிங்கன்னா அங்கேருந்து திருவள்ளூர் அரசியல் பண்ணலாம். இப்படி பார்டராக போய் நின்று பேசிட்டு அந்த ஊரில் இருக்கிற போலீஸை வந்து பாராட்டி பேசிட்டு ஆந்திரா போலீஸ் சூப்பர், தெலுங்கானா போலீஸ் அருமை, அதை விட அருமை. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் போய் நின்றுட்டிங்கன்னா கோயம்புத்தூர் அரசியல் பேசிடலாம். பார்டரில் நின்று நீங்கள் அந்த சைடு வந்து தெங்கு மரடா தாண்டி நின்று அங்கே ஒரு கூட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நீங்கள் சத்தியமங்கலம் பவானி சாகர் இருக்கிற மக்களை கூப்பிட்டு அங்கே பேசிக்கலாம். இனிமேல் இப்படி தான் இவர் பண்ணணும். ஏன்னா இங்கே இவர் ஏன்னா 84 கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களாம்மா. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க? 500 கோடி பணம் கட்டு, ஐசிசி பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி சலானை காட்டு, அப்புறம் 10 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் அதுவாக கேட்டிருப்பாங்க. குடிக்க தண்ணி வை, வரவங்களுக்கு சேர் போடணும், மழை வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, வண்டியை எங்கே விட போகிறீங்க, போலீஸ் எவ்வளோ பேர் வேணும், எவ்வளோ பேர் வராங்க, ஆமாம் ஆம்புலன்ஸ் இருக்கா, என்ட்ரி பாயிண்ட் எது, எக்ஸிட் பாயிண்ட் எது, உங்கள் பவுன்சர்ஸ் இருப்பாங்களா, கட்சிக்காரங்க பார்ப்பாங்களா, எப்படி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வாக்கி டாக்கி இதெல்லாம் தான் கேட்பாங்க. உடனே 84 நிபந்தனைகள். ஐயா புதுசாக உங்களுக்கு நிபந்தனைலாம் கண்டுபிடிச்சி வைக்கல, உங்கள் மேலே பயன்றதுனால அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும். ஐயோ எதையும் ஒட்டக்கூடாது, இதில் பூந்து அதில் வந்துடுவாங்க, அதில் பூந்து இதில் வந்துடும். இன்னும் போக சொல்ல போனால் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருந்து அகற்றவும், கிரீஸு டப்பா எடுத்து வரக்கூடாது, அப்புறம் மரக்கிளைகள் எதனா இருந்தால் அதை உடனே அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. ஏன்னா உங்களோட பழைய இது இருக்குல்ல, சேரை உடைக்கக்கூடாது, மீறி சேரை உடைத்து அதனால் பஞ்சாயத்து வந்தால் அந்த சேருக்கு உண்டான நஷ்ட ஈடு யாருக்கு கொடுக்கும்? பொது சொத்துக்கு சேதாரம் இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஏன் 84 ரூல்ஸ் வந்துச்சு? ஸோ இப்போ திமுக, இப்போ அண்ணா திமுக இன்னைக்கு
பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் உள்ள அட்டெண்டன்ஸ், அதாவது பாஸ் கொடுத்து விவிஐபி பாஸ் கொடுத்து 5000 பேர் அட்டெண்டன்ஸ். இது இல்லாமல் பத்திரிகையாளர்களை உள்ள விட்டுருக்காங்க. பத்திரிகையாளர் நம்மளே ஒரு 200 பேர் இருப்போம். இது இல்லாமல் யூடியூப் ஒரு 100 பேர் போயிருப்பாங்க, 300 பேர். இது இல்லாமல் தொண்டர்கள் ஒரு 3000 பேர் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9000 10,000 பேர் அந்த இடத்த சுற்றி இருப்பாங்க. இன்னைக்கு டிரைவரு, கட்சிக்கு பார்த்தவங்க, அங்கே ஆடியோ எக்யூப்மெண்ட் எல்லாம். எதனா பிரச்சனை வருதா, இல்லை எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸு, போக்குவரத்து நெரிசல் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. 10,000 ஒரு கல்யாணம், ஒரு பெரிய வீட்டு கல்யாணம் நடக்குதுனாவே என்ன ஆகும்? இல்லை ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் கூட்டிட்டு டிராஃபிக் ஆகும், அவ்வளோதானே. அதை தாண்டி என்ன சிக்கல்? ஆனால் உங்களது அப்படி கிடையாது. விஜய் எழுந்து விட்டார், விஜய் புறப்பட்டு விட்டார், இதோ உங்கள் விஜய், அதோ உங்கள் விஜய். அப்புறமா காலையிலேருந்து அந்த வைபிலேயே போகிறது. நல்ல வேலை பாண்டிச்சேரியில் வைப்பு கம்மி. ஆனால் அவங்க பாண்டிச்சேரிக்காரனே, நாங்கள் முழு நேரம் வைப்பில் இருக்கிற ஆளுங்க, உங்கள் ஊரில் தான் லிமிட்டேஷனு. நாங்களாம் ஃப்ரெஞ்சு துறையை பார்த்தவங்க, யாருக்கிட்ட வைப்பு? அவங்களாம் ஜாஸு மியூசிக்கு ராக் ஸ்டார்ஸு, ஆன் த ராக்ஸில் இருக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போய் வைப்புலாம் வேலைக்கு ஆகாது. நான் ஒன்று நம்ம மானம் தான் கொஞ்சம் கப்பல் ஏறி போச்சு தமிழ்நாட்டிலேருந்து போனால். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி பாருங்கள் சொல்கிறாங்க, வரவங்க ரொம்ப மோசமானவங்க. கிட்டத்தட்ட நான் அதை மொழியாக்கணும், நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப மோசமானவங்க, எங்கே எது வேணாலும் நடக்கும். ஆல்ரெடி 40 பேர் காவு வாங்கியிருக்கு. அதனால் எக்ஸிட் பாயிண்ட் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். செக்டர் 5, செக்டர் 3, அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இந்த காட்ஜிலா படத்தில் பார்த்துருப்போம். இந்த காட்ஜிலா, ஜுராசிக் பார்க்கெல்லாம் இந்த அனிமல்ஸ் கூண்டுக்குள்ளே இருக்கும். அந்த செக்டர் 5 தாண்டி வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னும் போது அந்த ஹீரோ ரேஞ்சர் சொல்லுவார், செக்டர் 5 ஆல்ஃபா க்ளோசிங் இன், அது பாருங்கள் தாக்கும் கொடுமையாக இருக்கும், உஷாராக இருங்க அப்படின்னு இந்த டப்பிங் படம்லாம் பார்த்துப்போம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நேற்று நைட்டு பார்க்குறேன் நான் சமூக வலையில் பூரா இப்படி இருக்குது. நேற்று அப்படி ஒரு கூட்டம், இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம். ஆனால் 2 பேரும் எதிர்க்கிறது திமுகவுக்கு இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஏன்னா 2 பேரும் நீங்கள் ஓட்டை பிரிச்சுக்கோங்க. திமுக கஷ்டம் இல்லாமல் வந்து இப்போ 3000 ரூபா பொங்கல் கொடுக்க போகிறதா போட்டிருக்கிறாங்க. ஏதோ அதெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இன்னொன்று சிறப்பான ஒரு தீர்மானம் அதிமுக கூட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கி என்னென்னா, இந்த நிறைவேறாத வாக்குறுதிகளை மையமாக வைத்து அதற்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் செய்யலை, அப்போ உங்களோட தேர்தல் வியூகங்கள் இல்லை தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பொய் அப்படின்ற மாதிரி செக்டார் வைஸாகவும் பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா திமுக பொறுத்தவரை எப்பயுமே அவங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோ அவங்களோட ஹீரோ. கலைஞரே நிறைய காலத்தில் சொல்லியிருக்காரு, எங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் தான் எங்களோட கதாநாயகன். அந்த கதாநாயகனை காலி பண்ற வேலை இன்னைக்கு இந்த தீர்மானத்தில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க திமுக அதிமுக மாறி மாறி கிரவுண்டா சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை வந்து உண்மையா கூர்ந்து கவனிக்கணும். தாவேக்காவும் இதை கூர்ந்து கவனிக்கணும். நேரத்துக்கு நன்றி.